வணக்கம். தமிழ்நாட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் வெதர் அப்டேட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். அடுத்த சில நாட்கள்ல நம்ம ஊர்ல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு டீட்டெயிலா பார்த்துடலாம் வாங்க. இந்த நம்பர் 22 இதுதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வரப்போற வானிலை நிகழ்வோட மையப்புள்ளியே இந்த நம்பர் தான். அது என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். ஆமாங்க, நான் சொன்னது சரிதான். அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாட்டுல சரியா 22 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த மாவட்டங்கள்ல மழை ரொம்ப தீவிரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, முதல்ல இந்த மழை எச்சரிக்கைனா என்ன, இந்த மழையோட தன்மை எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு சாதாரண மழை கிடையாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் தமிழ்நாட்டோட கரையை கடக்கல. அதனால மழை விடாம கொட்டாது. 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா அடிச்சு பெய்யும், அப்புறம் ஒரு பிரேக் விடும். இப்படி விட்டு விட்டு தான் பெய்ய போகுது. ஓகே, அப்போ எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த கனமழை எச்சரிக்கை இருக்கு, வாங்க அதை இப்போ ரொம்ப விரிவாக பார்க்கலாம். முதல்ல கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பகுதிகளில் தான் மழைப்பொழிவு ரொம்ப கணிசமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கடலோர மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம், அப்புறம் நம்ம புதுச்சேரி, காரைக்கால், கூடவே மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம், இந்த மாவட்டங்கள் இருக்கிறவங்க திடீர்னு வர கனமழைக்கு கொஞ்சம் தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கடலோரத்திலிருந்து கொஞ்சம் உள் மாவட்டங்களுக்கு போலாம். அங்கேயும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கரூர், இந்த மாவட்டங்கள்லயும் கனமழை நிச்சயம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட் இன்னும் முடியல. இப்போ வடக்கு மற்றும் மேற்கு பக்கம் இருக்கிற உள் மாவட்டங்களை பார்க்கலாம். திருவண்ணாமலையோட வடக்கு பகுதிகள், திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர், இதோட சேர்த்து மொத்தம் 22 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, இவ்வளோ மாவட்டங்களுக்கு கனமழைன்னு சொல்றாங்களே, அப்போ பயங்கரமா வெள்ளம் வருமா, ஊரே மூழ்கிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா? வாங்க அதுக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ஊரையே புரட்டி போடுற மாதிரி பெரிய மழை கிடையாது. மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நல்லா பெய்யும், அப்புறம் நின்னுடும். ஸோ பெருசா பயப்பட தேவையில்ல. சரி, கனமழை மாவட்டங்களை பார்த்துட்டோம். அப்போ மற்ற மாவட்டங்களோட நிலைமை என்ன? எங்கெல்லாம் மிதமான லேசான மழை இருக்கும்னு இப்போ பார்க்கலாம். குறிப்பா நம்ம சென்னை மாநகரம் மற்றும் சுத்துப்பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, இந்த மாவட்டங்கள்ல மழை தீவிரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கனமழை பகுதிகளில் 1.5 மணி நேரம் பெய்யும்னா இங்க ஒரு 30லிருந்து 40 நிமிஷம் வரைக்கும் தான் மழை இருக்கும், அப்புறம் நின்னுடும். இப்போ கடைசினா மீதம் இருக்கிற பகுதிகள், முக்கியமா தெற்கு மாவட்டங்கள்ல வானிலை எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். தென் மாவட்டங்கள், அதாவது மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி மாதிரி இடங்கள்ல மழைப்பொழிவு ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இந்த லிஸ்ட்ல சொல்லாத மற்ற மாவட்டங்கள்ல லேசா தூறல் போடலாம், இல்லனா மேகமூட்டமா இருக்கும். சோ தெற்கு பக்கம் இருக்கிறவங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்ல. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரும். இந்த மழையெல்லாம் சரி, ஆனா எப்போ பெய்யும், எந்த தேதியில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்? வாங்க அந்த டைம் லைனை பார்க்கலாம். இந்த டைம் லைனை நல்லா பார்த்துக்கோங்க. நவம்பர் 5, 6, 7 இந்த 3 நாள் தான் மழை உச்சத்துல இருக்கும். 8ஆம் தேதி மழை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். 9ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் வெயில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 3 நாள் தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்கள். சரி, இந்த மழை முடிஞ்சதும் எல்லாம் ஓகேவா? பருவமழை முடிஞ்சிடுச்சா? வாங்க இந்த வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நவம்பர் 9ஆம் தேதிக்கு அப்புறம் வானிலை நார்மல் ஆனாலும் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியல. அப்படியானால் அடுத்த கனமழை அல்லது புயல் மாதிரியான ஏதாவது தீவிரமான வானிலை நிகழ்வை எப்போ நாம எதிர்பார்க்கலாம்? சரி, இப்ப நம்ம பார்த்ததுல இருந்து 3 முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கலாம். 1, உங்க மாவட்டம் எந்த மழை மண்டலத்துல வருதுன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி தயாராகிக்கோங்க. 2, நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மழை விட்டு விட்டு தான் பெய்யும், தொடர்ச்சியா பெய்யாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. 3வது ரொம்ப முக்கியமானது, நவம்பர் 15க்கு அப்புறம் வங்கக்கடல்ல புதுசா சில சிஸ்டம்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனால வானிலை செய்திகளை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். நன்றி.